ஒரு பொண்ணு தனியாக வாழ்கிறது தப்பா? சொல்லுங்கள் பார்க்கலாம். தனியாக வாழ்கிறது எப்படி தப்பாக இருக்கும்? நம்ம என்ன தப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம்? கேட்பீங்க, நீங்கள் கேட்பீங்க, நாங்கள் என்ன பார்த்துக்கிட்டா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க, நீங்கள் தான் புருஷன் பொண்டாட்டியோடு இருக்கீங்க. நீங்கள் என்ன ஆம்பளைகிட்ட யார்கிட்டையும் பேசுகிறது இல்லையா? இல்லை ஆம்பளைங்க தான் பொம்பளைங்கள்ட்ட யாரும் பேசுகிறது இல்லையா? சொல்லுங்கள். அவங்கெல்லாம் பேசுனா கரெக்டாக இருக்காங்க. ஒரு பொண்ணு தனியாக இருந்து யார்கிட்டையாவது அங்கிட்டு இங்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தால் அவங்க தப்பானவங்களா? என்னங்க நியாயம்? அப்போலாம் பேசாதீங்க. நீங்கள் எப்படி பேசுகிறீங்களோ அதை கேஷுவலாக தான் அவங்களும் பேசுவாங்க. அப்போ தனியாக இருந்தால் தனிமையிலே இருக்கணுமா? சொல்லுங்க பார்ப்போம். செத்தாலும் சுடுகாட்டில் நிறையா பேர் இருக்காங்க தானே. அப்போ ஏன் உயிரோடு இருக்கையில் அக்கம் பக்கத்தில் பேசுகிறதெல்லாம் தப்பாக நினைக்கிறீங்க? அப்படிலாம் பேசாதீங்க. ஒரு பொண்ணு தனியாக இருந்தால் அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்படுறா, அவள் எந்தெந்த இடத்துலலாம் போய் என்னென்னத்தை ஃபேஸ் பண்ணுறா, எல்லா இடத்துலையும் போய் தனியாக நின்று ஒரு ஆம்பளை பேச வேண்டியதை ஒரு பொம்பளை தனியாக நின்று பேசிட்டு வராண்டா, அவள் தாங்க ஃபெஸ்ட்டு. நீங்கள் ஒன்றா இருந்துட்டு பேசுகிறீங்களா, அதெல்லாம் ஃபெஸ்ட்டா? சொல்லுங்கள் பார்ப்போம். கூட இருந்துகிட்டே எல்லாருமே குழியை பறிக்கிறவங்க இருக்காங்க தான், இல்லைன்னா சொல்லலை. அந்த குழியை பறிக்கிறவங்களுக்கு கடவுள் ஒரு நாளைக்கு நிச்சயமாக தண்டனை கொடுப்பாரு. நம்மளை ஏமாத்திரம்ண்டு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அவங்கள ஏமாத்துறதுக்கு கடவுள் ஒருத்தர் இருக்கார். நம்பிக்கை துரோகம் நிறையா பேர் பண்ணுறாங்க. தயவுசெய்து அதெல்லாம் பண்ணாதீங்க.